ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம நந்தினி மறைச்சி வச்சுருந்த ரஞ்சித்தோட ரிமோட் கண்ட்ரோல் காரை மாதவியும் ஹரிதா கையிலையும் அந்த கார் சிக்கிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து ரஞ்சித்துக்கே தெரியாமல் அந்த காரை வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. ரஞ்சித்தும் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த காரை தேடி கண்டுபிடிச்சிடணும்டா, இந்த நந்தினி கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த காரை எடுத்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு இருக்கும்போது நம்ம நந்தினி அந்த காரை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல நந்தினி வந்து அந்த காரை எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போது எடுக்க போனப்போ தான் யாருமே அந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போது அந்த சமயத்தில் நந்தினி வந்து அந்த காரை அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறாங்க. அப்போ தான் நம்ம கல்யாண அண்ணன் வராங்க. கல்யாண அண்ணன்கிட்ட நம்ம நந்தினி, கல்யாண அண்ணன் இங்கே தானே நம்ம காரை வச்சுருந்தோம், நான் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த காரை இந்த இடத்துல நீங்கள் தேடாதீங்க, இந்த காரை நான் சீக்கிரட்டாக வந்து உள்ளே கொண்டு போகிறேன், இந்த காரை வச்சு சில வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒரு ஐடியா. இந்த காரை பற்றி நம்மளால் வேறு யார்கிட்டையுமே கேட்க முடியாது. நம்ம சூர்யா சார் ஒரு நாள் சொல்லியிருக்காங்க, ஏஐ மூலமாக எல்லாமே பண்ண முடியும். அப்போ இந்த காரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏஐயில் போட்டோன்னா ஏஐ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடும். ஸோ அது மூலமாக இந்த காரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்ப்ரிட்டை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி யோசிச்சுட்டு அந்த காரை அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த காரை வச்சுட்டு ரூமையும் பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு நந்தினி சரி குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ரெடி ஆகிட்டு குளிக்க போகிறாங்க. அப்பன்னு பார்த்து நந்தினியோட கதவை ஒருத்தவங்க தட்டுறாங்க. உடனே நந்தினி என்னடா யாரா கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ தான் நம்ம நந்தினிக்கு ரஞ்சித் மேலே ஒரு டவுட் வருது. ஒருவேளை இந்த ரஞ்சித் தான் வந்து நம்ம கார் எடுத்ததை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துட்டு அதுக்கப்புறம் கதவை திரும்ப நம்ம நந்தினி வந்து பூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பியும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உடனே நம்ம நந்தினி என்னவா இருக்கும், யார் கதவை தட்டுறா, ஒருவேளை இந்த ரஞ்சித் தான் நம்ம இது பண்ணுற பார்த்துட்டானோ அதான் தட்டுறோம், இவனை எப்படியாச்சும் கையும் களமாக பிடிக்கணும், இவனோட டார்ச்சல் வர ரொம்ப தாங்க முடியாமல் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நந்தினி வந்து திரும்பியும் வந்து கதவை திறக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம மாதவியும் ஹரிதாவும் நிற்கிறாங்க. நின்றதுக்கப்புறமா நம்ம நந்தினிக்கு செம ஷாக்கு. கார் வேறு அந்த செல்ஃபில் இருக்குது. நந்தினி ஒரே ஷாக்கு. இல்லைன்னா வந்து நந்தினி மேலே களவாணி பட்டம் போட்டுருவாங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அதனால நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நந்தினி வந்து ஷாக் ஆகிட்டு என்னம்மா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹரிதாவும் நந்தினியும் நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், இந்த பந்தக்கால் நின்றது எல்லாமே நீ தான் காரணம், உனக்கே வந்து இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, உனக்கே இந்த பந்தக்கால் உன்ற ஃபங்க்ஷன் உனக்கு பிடிக்கவே இல்லை, ஒழுங்காக மரியாதையாக சொல்லிடு, உனக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன ப்ராப்ளம், நீயும் அந்த இடத்துல இல்லை, ரஞ்சித்தும் அன்னைக்கு அந்த இடத்துல இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு பேரும் எங்கே போனீங்க, இல்லை ரஞ்சித் கூட தான் நீ இருந்தியா, இல்லை ரஞ்சித் வேற இடத்துக்காச்சும் போனானா, சுரேகா எவ்வளோ அழுகிறா தெரியுமா, ஒன்னால தாண்டி எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நந்தினி கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம மாதவி வந்து எதுக்கு வெளியே வரணும், இது என்னோட பிரதரோட ரூம் தானே, நான் எதுக்கு வெளியே வரணும், இந்த ரூம்குள்ளே கூட நான் போவேன், என்னோட இஷ்டம் தான், நீ ஒன்றும் இதில் ஒன்றும் சட்டை போடணும்னு தேவையில்லை, ஆக்சுவலி இந்த ரூமில் இருக்க உனக்கே வந்து அருகதி கிடையாது, நீ ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு வேலைக்காரி, நீ கிச்சனில் தான் இருக்கணும், நீ என் ப்ரோ கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வந்து கேட்கவும் நம்ம நந்தினிக்கு என்ன பேசிட்டேன்னு தெரில. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா, நீங்கள் என்னால் தான் இந்த ஃபங்க்ஷன் நின்றுச்சுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு அது புரியுது, ஆனால் நான் அதுக்கு காரணம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. ஆனால் மாதவியும் நம்ம ஹரிதாவும் ஹரிதா கேட்குறான், என்ன சும்மா என்ன நடிச்சிட்ருக்க, ஒன்றால் இல்லைன்னு நீ நினச்சிட்ருக்கியா, ஒன்னால தான் முழுக்க நீ தான் வந்து எப்படி அந்த அங்கிளை வந்து குணமாக்கணும்னு சாமிக்கிட்ட போய் வேண்டியிருப்பியோ அதே மாதிரி ரஞ்சித்தோட பந்தக்கால் ஃபங்க்ஷன் நிற்கணும்னு நீ சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு வந்திருப்ப, அதனால தானே நீ அந்த இடத்துல அன்றைக்கி இல்லை, நீ சாமிக்கிட்ட தானே போய் வேண்டிக்கிட்ட, நீ வேண்டனால தாண்டி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா வந்து சொல்ல நம்ம நந்தினி இல்லைம்மா இல்லை அப்படி சொல்ல நம்ம ஹரிதா வந்து நந்தினியை கழுத்தை பிடிச்சி அப்படியே வந்து ரூம்குள்ளே தள்ளிட்டு போயிடறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் கழுத்தை பிடிச்சிக்கிட்டே நந்தினியை பார்க்கும்போது கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் காரு. உடனே ஹரிதா வந்து அந்த காரை பார்த்துட்டு ஹரிதாக்கு செம ஷாக்கு. உடனே ஹரிதா மாதவி இங்கே வாங்க கொஞ்சம் அப்படி சொன்னோடனே மாதவி என்ன ஆச்சு ஹரிதா, அவளை விடு, கழுத்தை விடு, அப்புறம் யாராச்சும் வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அந்த சூர்யா வெளியே போயிருக்கான், வந்தானா நம்ம செத்தோம், நம்மளை பெரம்பாலே அடித்து அவன் சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு
மாதவி சொல்லவும் ஹரிதா ஐயோ அதெல்லாம் விட்டு அங்கே பாரு யாரோட காருன்னு அப்படி சொன்னோடனே மாதவிக்கும் அந்த காரை பார்த்துட்டு செம ஷாக்கு. மாதவியோடனே அந்த காரை கையில் எடுத்துட்டு ஏய் நந்தினி, இந்த வீட்டில் நீ எல்லா வேலையும் பார்க்குறேன்னு பார்த்தா திருட்டுத்தன வேலையும் பார்க்குறியா? ஏன் அண்ணன் காரையே எடுத்து நீ வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா கேட்குறாங்க. மாதவியும் காரை கையில் வச்சுட்டு நீ எதுக்காக ரஞ்சித்தோட காரை வச்சிருக்கேன் உன் ரூமில், உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு ரஞ்சித்தோட காரை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம நந்தினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நந்தினி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒன்றும் வச்சிருக்கல, அந்த கார் எப்படி இங்கே வந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நந்தினி முறையாக போய் சொல்லிடுறாங்க. உடனே மாதவி என்ன நினச்சிட்ருக்கேன், நீ வைக்கலன்னா இந்த கார் எப்படி வந்திருக்கும், ஒரு ரூமில் என்ன அதுவாக நடந்து வந்துச்சா இல்லை அதுவாக பறந்து வந்துச்சா, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத நந்தினி, இப்போ நீ திருட்டுத்தன வேலையும் பண்ணிட்ட, இரு உன உண்டுலன்னு பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் ஹரிதாவும் போயிட்டு சுந்தரவழியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே சுந்தரவழி என்ன ப்ராப்ளம், இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்க ஆண்டி, இதை ரஞ்சித்தோட காரை அவர் ரூமில் வச்சிருக்கா, திருடி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோடனே சுந்தரவழி என்ன நந்தினி இதெல்லாம் திருட்டு பழக்கமா உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இல்லைம்மா நான் எதுவும் திருடலம்மா, நான் யதார்த்தமாக நான் குளிக்கலான்னு போனப்போ இந்த காரையே நான் இப்போதாம்மா பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நந்தினி சொல்கிறாங்க. உடனே சுந்தரவழி ரஞ்சித் இங்கே கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரஞ்சித் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு என்ன ஆண்டி அப்படி சொல்லிட்டு கேட்கவும் ரஞ்சித் இது உன்னோட கார் தானே இவ ரூமில் இருக்குது அப்படின்னு கேட்டோடனே ரஞ்சித்துக்கு அந்த காரை பார்த்துட்டு செம ஷாக்கு. உடனே ரஞ்சித் ஆமா ஆண்டி என்னோட கார் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார் எப்படி இங்க வந்துச்சு ரஞ்சித் அப்படின்னு கேட்டோன்னே ரஞ்சித் நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினி அப்போ ரஞ்சித்தை பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது ஆண்டி, இந்த கார் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இது யதார்த்தமாக நானே இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த வார்த்தையை ரஞ்சித்துக்கு காதில் விழணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ரஞ்சித்துக்கு ஒன்று புரிய வருது, நந்தினி யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லலை அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே ரஞ்சித் இல்லை ஆண்டி நான் தான் அந்த காரை அங்கே வச்சேன், சிஸ்டர் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த கார் அங்கே வந்துருச்சு, டக்குன்னு எனக்கு ஒரு வேலை வந்துச்சு, அதோட சரி நம்ம சூர்யா ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த செல்ஃபில் வச்சேன், சிஸ்டர் அப்போ ரூமில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஹரிதாவும் மாதவியும் அப்படியா ரஞ்சித் ஷுவர் தானே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே ஷுவர் தான், சிஸ்டர் மேலாம் எந்த தப்பும் இல்லை, சிஸ்டரை போக விடுங்க, அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம நந்தினி போயிட்டாங்க. அப்பவே நம்ம நந்தினிக்கு தெரியும் எப்படியும் இந்த ரஞ்சித் களவாணி உண்மையை சொல்லவே மாட்டான் இந்த கார் சிக்கினாலும், ஏன்னா அவனுக்கு தேவை அந்த கார் தான், ஸோ பொய் சொல்லிட்டு அந்த காரை வாங்கிட்டு போதான் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் ரஞ்சித் சிஸ்டர் அது முன்னாடி எல்லாரும் முன்னாடியுமே சிஸ்டர் நான் அந்த காரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நந்தினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியோ கார் ரஞ்சித் கையிலே திரும்ப போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு கியூரியாசிட்டி ஆர்வமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கே ஒன்று தோணும்ல, இதுக்கப்புறம் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் மேபி இப்படி தான் நடக்கும்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சீரியலில் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி சூப்பர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டை தட்டி விடுங்க. நம்ம சூர்யா சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீரியலை, உங்களுக்கும் சூர்யா சாரை பிடிச்சிச்சு அப்படின்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நந்தினியை உங்களுக்கு பிடிக்கும், நந்தினியோட பல வகையான திட்டங்கள் இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகுது, நந்தினி பண்ணுறது இப்போ தான்டா சரி, எவ்வளோ நாள் தான் அந்த நந்தினி அமைதியாக இருப்பா, நம்மளும் பொறுமையாக இந்த சீரியலை பார்க்குறது இப்போ தான்டா சரின்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.